ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வல்லாரைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரை சூப் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வல்லாரைக்கீரை சூப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி வருமா, ரொம்ப ஹெல்த்தான ஒரு கீரை. இந்த கீரை வந்து நம்ம பொரியலோ குழம்போ அந்த மாதிரி போட்டோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சூப் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வல்லாரைக்கீரை தானே தெரியாது ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம சாதத்தில் ரசம் மாதிரி ஊற்றி பிசைஞ்சு கூட குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி இந்த ஒரு சூப் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இந்த சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சூப்புக்கு வல்லாரைக்கீரை ஒரு கட்லேருந்து பாதி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் பாசிப்பயிறு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை அந்த ஃப்ளேவருக்காக, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள். இது வந்து எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த வல்லாரைக்கீரை திக்னஸ் வந்து நல்லா வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பாசிப்பயிறு, கடலப்பருப்பு, நமக்கு என்ன டால் வேணுமோ அது வந்து நம்ம மாற்றி சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பயிறு சேர்த்தும் போது நல்லா க்ரீனாக கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு அப்படியே குடிக்கலாம். ஆனால் நான் குருமிளகு முழுசாக போட்டதுனால மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அது வந்து ஒரு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தான சூப்பரான ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன்.